ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தான், இங்கே நாங்கள் லோக்கல் தான். நாங்கள் தலைவர் என்ன பேச போகிறோன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் ஸ்பீச்சுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம். 11 மணிக்குங்கிறது நைட் இருந்தே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு இப்போ மணி இப்போ தான் 7 கூட ஆகலை. இப்போ இருந்தே ஃபுல்லாக எல்லாம் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போவே எல்லாம் உள்ளே போயிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போவே எல்லாம் போய் எல்லாம் லைனில் நிற்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை, எங்கள் டீம் எல்லாருமே ஒவ்வொரு டீமாக தான் வந்துட்டு இருக்கோம். இங்கே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம கரூர், இப்போ வந்துட்டு மதுரை எல்லாமே வந்துட்டு நம்ம டிராவல்ஸ் புக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. நம்ம வந்துட்டு ஒரு கேங்காக நம்ம டீம்னு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு டீம் அந்த டீமை பிரிஞ்சு தான் வந்துட்டு இருக்கோம். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி எல்லா சர்க்கிள்லேருந்து வந்துட்டு இருக்கோம். என்ன எதிர்பார்க்குறீங்க உங்கள் தலைவர் இருந்து என்ன சொல்லுவாரு? எங்களுக்கு என்ன சொல்லுவாருன்னா, எப்பவுமே மகளிருக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும், அப்புறம் ஊழல் இல்லா சமுதாயம் வேணும் அப்படின்னு சொல்லி எப்பயுமே ஸ்பீச் கொடுப்பாரு. இந்த டைம் அதே ரெண்டே டீம் தான் சொன்ன மாதிரி, டிஎம்கேவா இல்லை வந்துட்டு டிவிகேவா அந்த டீம். இப்போ கரூரில் நடந்த மாநாடு அதெல்லாம் வந்து வேற யாரும் வரல. இப்போ வந்து செங்கோட்டையில் வந்து இணைஞ்சதுக்கு அப்புறம் முறையாக நடக்க போகுது. செங்கோட்டையில் வந்து ஈரோடு மாவட்டத்திலே பிரபலமாக பேசப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாக இருக்காரு, ஜாம்பவானா இருக்காரு. இன்னைக்கு உங்கள் தலைவரோட ஆலோசனை எப்படி, உங்கள் தலைவருக்கு ஒரு என்ன மாதிரி ஆலோசனை கொடுத்துருப்பாரு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இப்போ கொங்கு மண்டலமே பார்த்தீங்கன்னா நம்மள செங்கோட்டையன் தான் வந்துட்டு ஆட்சி பண்ணுற மாதிரி இருக்குது. அவரோட டீம் சேர்ந்ததுலேருந்து இப்போ கொஞ்சம் எங்களுக்காக சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவருக்கு வந்ததுனால எங்களுக்கு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட்டாக வந்துட்டு இன்னமும் கூட்டம் நிறையா வருது, எழுச்சியோடு இருக்காங்கன்னு எதிர்பார்க்குறோம். எங்கள் அண்ணனை பார்த்தாலே போதும். ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், திருப்பூர். என்ன ஒர்க் பண்ணுறீங்க? டெய்லர். லீவ் போட்டு வந்துட்டோம். அண்ணன் இல்லாட்டி லீவே வேணாம் அப்படின்ட்டோம், வேலையே வேணான்னு. அவங்க தான் வந்து ஏற்றி விட்டு போனாங்க. தலைவர் பார்த்தாலே போதும், அவ்வளோதான். வந்துருவோம், கண்டிப்பா வந்துருவோம். அதனால இப்ப அவர் வந்தா, முதலமைச்சரா வந்தா ஓகே, தமிழ்நாட்டுல வந்து ஓகே ஒரு புதுசா மாற்றம் வரும்னு நினைக்கிறோம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட்ல அவருக்கு நிறைய விஷயம் நிறைய நடக்குது இல்ல, அதெல்லாம் ஒரு சின்னதா அவர் பக்கம் இருந்து நிறைய தாட் மாறலாம். அவர் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறாரு. வெளியே ஆக்சுவலா வந்து லேடிஸ்க்குனாலே ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், சேஃப்டியே கிடையாது. நாங்க வெளியே போற இது மெயினா வந்து எங்களுக்காவது ஒரு ஒரு புதுசா ஒரு மாற்றம் வரணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். எல்லா வகையிலுமே, எல்லா தாட்லயும், ஒரு ஸ்கூலா இருக்கட்டும், ஒரு கவர்மெண்ட்ல எல்லா தாட்ல இருந்துமே எங்களுக்கு மாறி ஒரு நல்ல தமிழகம் ஓகே எல்லாம் மாறணும்னு ஒரு எதிர்பார்ப்பு தான். ஃபர்ஸ்ட் வந்து நாங்க விஜய் ரசிகரே கிடையாது. ஆனா இப்போ ஒரு முதலமைச்சரா ஒரு சிஎம் வரணும்ட்டு எப்ப அவர் அரசியலுக்கெல்லாம் வந்தாரோ அப்ப இருந்து நான் அவருக்கு ஒரு ஆக்சுவலா அவர் வந்து ஃபேன் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு காட். ஆக்சுவலா வந்து நமக்காக ஒரு புது மாற்றத்தை, ஒரு உலகத்தை மாத்துறதுக்கு அவர் மேல இருந்து வந்தாருன்னு நான் நினைச்சேன். இவ்வளவு நாள் அவர் கடவுள் உருவாக்கிட்டு இருந்திருக்காரு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அவரு திடீர்னு ஒரு பொக்கிஷம், ஒரு நட்சத்திரம் திடீர்னு மேல இருந்து விழுந்த மாதிரி ஒரு கனவு, அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. இங்க நாங்க மதுரைக்கே ஏற்கனவே ஆக்சுவலா இங்க இருந்து போனோம், திருப்பூர்ல இருந்து மதுரைக்கே போனோம். அங்கேயே சேஃப்டியா தான் போயிட்டு வந்தோம், நல்லபடியா தான் போயிட்டு வந்தோம். அதே நம்பிக்கை தான், எங்க அண்ணன் மேல இருக்க நம்பிக்கை. பசங்க நல்லா இருப்பாங்க, எல்லாமே கரெக்டா இருக்கும் நம்பிக்கை இருக்கு. இப்ப மத்த மாநாடுலாம் பாத்தீங்கன்னா மற்ற அதிமுக திமுக வேற எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எந்த ஈவென்ட் நடத்தினாலும் இந்த ஃபிளக்ஸ் பேனர் மேல வந்து ஏறக்கூடிய கலாச்சாரம் வந்து அவங்களாவே தவிர்த்துருவாங்க. உங்க தாவேக்கால வந்து பசங்க எல்லாம் ஏறாங்கன்னு சொல்லி அதுக்கு முறுக்கு கம்பி எல்லாம் போட்டு அதுக்கு பாதுகாப்பு எல்லாம் போட்டுருக்காங்க. அதெல்லாம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எங்களோட சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அண்ணன் நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஒரே வார்த்தையில சொன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடிய செய்யலாம். வேடிக்கை பாக்குறது, ஒரு கம்பி மேல ஏறி வேடிக்கை பாக்குறதுலாம் வந்து உங்களுக்கு விளையாடுறதுமான. எங்க தலைவரை பாக்குறதுக்காக எப்படினாலும் வருவோம். நாங்க தான் சொல்லிட்டோம், நாங்க ஒரு லேடிஸ், நானும் தங்கச்சி 2 பேர் தான். இங்க இருந்து மதுரைக்கு எந்த சேஃப்டியை யோசிச்சு நாங்க போனோம். எங்க அண்ணனை நம்பி மட்டும் தான் போனோம். நாங்க தலைவர் வந்து எல்லாருமே சொல்றாங்க, ஒருங்கிணைப்பாளர் நிர்வாகிகள் எல்லாருமே சொல்றாங்க. நீங்க வந்து அதே மாதிரி குழந்தை எடுத்து உள்ள போறீங்க. குழந்தைங்க பாக்குறதுக்கு ஆள் இல்ல வீட்டுல, அப்புறம் எடுத்துட்டு வந்து தானே ஆகணும். குழந்தைங்க வீட்டுல லைவ்ல பாருங்க, டிவில பாருங்கன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அது எப்படி அண்ணனை வந்து லைவ்ல டிவிலையும் பார்க்க முடியும்? எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க? எங்க இங்கதான் வீடு, இங்கதான் இருக்குது. ஏதோ உள்ளூரா இருந்தாலுமே வர வேணாம்னு சொல்லி தானே சொல்றாங்க. இல்ல, அப்படியே இருந்தாலும் அண்ணனை பார்க்க வந்துதானே ஆகணும். உங்க குழந்தைகளோட வந்து உங்க தலைவரோட முக்கியம், உங்க தலைவரோட பாக்குறதா முக்கியமா? ரொம்ப ஓரத்துல நின்று பார்த்தா தலைவரையும் பார்த்துட்டு போயிடலாம், குழந்தைங்களும் சேஃப்டி பண்ணிட்டு ஓரத்துல நின்று பார்த்துட்டு போயிடலாம். எங்கள் தலைவருடைய நோக்கம், எங்கள் தலைவருடைய இலக்கு 2031க்குள் தமிழக இந்தியாவை நீர்வளம், உணவு தானிய வளம், தொழில் வளம், பொருளாதார வளர்ச்சி பாதை கொண்டு சென்று தனிப்பெரும் வல்லரசு நாடா தமிழக இந்தியாவை 2031 உருவாக்கி அழகு பார்க்க வேண்டும். தமிழக இந்தியாவில் அனைத்து இளைஞர்களையும், மாணவ செல்வங்களையும் கல்வியிலும், படிப்பிலும், தொழிலும், பொருளாதார வளர்ச்சி பாதை கொண்டு சென்று 2031க்குள் அழகு பார்க்க வேண்டும். பசி, பஞ்சம், துன்பம், வறுமை இல்லா தமிழக இந்தியாவை 2031க்குள் உருவாக்கி அழகு பார்க்க வேண்டும். இதுவே எங்கள் தலைவருடைய இலக்கு, இது எங்கள் தலைவருடைய இலக்கு. அதுபோன்று தமிழக இந்தியா அனைத்து மக்கள் வீட்டிலும் உணவு தானியங்களும் பணமும் சொல்ற தமிழக இந்தியா அனைத்து மக்கள் வீட்டிலும் உணவும் பணமும் காசு பணம் இருப்பு இருக்கும் சூழலை உருவாக்கி அழகு பார்க்க வேண்டும். கரூர்ல இருந்து வந்திருக்கேன். கரூர். அது போன்று
முன்னாடி மக்கள் சந்திப்பு கூட்டம் நடக்கும்போது அங்க இருந்தீங்களா? அங்க என்ன சூழல் இருந்து இப்ப இங்க என்ன ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இங்க சிறப்பா பண்ணியிருக்காங்க சாமி. எந்த சம்பவம் நடக்காது, அமைதியா நடக்கும். இந்த இது அமைதியா நல்லா நடக்கிற மாதிரி சிறப்பா பண்ணியிருக்காங்க. எந்த தொந்தரவு இருக்காது. கரூர்ல நீங்க போனீங்களா? நீங்க அந்த இல்ல அந்த மாநாட்டுக்கு நான் போகல. ஒரு விஷயம் பெங்களூர் போயிட்டேன், அங்க இல்ல, அது கலந்து கொள்ள முடியல. எந்த அளவுக்கு இங்க ஏற்பாடு பண்ணிருக்காதான் நினைக்கிறீங்க? இங்க எந்த தொந்தரவு வராம சிறப்பா 50,000 பேர் வந்து போற மாதிரி செஞ்சிருக்காங்க சாமி. சிறப்பா பண்ணியிருக்காங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.